இன்றைக்கி நம்ம வந்து மிரர் டூலை பற்றி பார்ப்போம். மிரர் டூல்னா ரிஃப்ளெக்ட் டூலு இந்த இடத்துல இருக்கும். ரொட்டேட் டூல் இருக்கும், ரிஃப்ளெக்ட் டூல் இருக்கும். இந்த ரிஃப்ளெக்ட் டூலோட ஷார்ட்கட் வந்து ஓகேவா. எதுக்கு இந்த ரிஃப்ளெக்ட் டூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இல்லுஸ்ட்ரேஷனை நீங்கள் பாதியாக பிரிச்சிங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா, இதையே அப்படியே இந்த பக்கம் நீங்கள் டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா இது ஃபுல் இல்லுஸ்ட்ரேஷனும் வந்துடும். ஸோ உங்களுக்கு டைம் வந்து அதிகமாக சேவ் ஆகும். அவ்வளோ நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த இல்லுஸ்ட்ரேஷனை வந்து வரையணும்னு வந்து அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பாதி போட்டால் போதும், நெக்ஸ்ட்டு வந்து ஈஸியாக வந்து நம்மளால் போட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான வேலையை ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடிய டூல் தான் வந்து இந்த ரிஃப்ளெக்ட் டூலு. இப்போ நான் வந்து பாதி பொசிஷன் வந்து நான் இங்கே வரைஞ்சிட்டேன். இந்த பாதி பொசிஷன் வந்து இங்கே வரைஞ்சாச்சு. இங்கே நீங்கள் வரையும் போது இந்த லைன் ஃபஸ்ட்டு போடணும். இந்த லைனை ஃபஸ்ட்டு வரைஞ்சிடணும். சென்டராக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பென் டூல் எடுத்து நீங்கள் இந்த சர்க்கிளும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நீங்கள் வரைஞ்சிடலாம். நீங்கள் பென் டூல் அந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியாக நீங்கள் வரைகிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் கஷ்டம் இல்லை. இது மாதிரி நான் வரைஞ்சிட்டேன், பாதி இதை வந்து நான் வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த இதுவும் வந்து இதே மாதிரியே நான் இங்கே இருக்கிறத வந்து காப்பி பண்ணி இங்கே வச்சுட்டேன் அப்படின்னா, டைரக்ஷனை மட்டும் மாற்றி வச்சுட்டேன் அப்படின்னா இந்த ஹோல் இல்லுஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கேஸுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் டூல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இல்லுஸ்ட்ரேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ரிஃப்ளெக்ட் டூல் செலக்ட் பண்ணிட்டு இந்த இதில் வந்து நீங்கள் வந்து இந்த சென்டர் லைன் இருக்குல்ல, இந்த சென்டர் லைனில் இந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா, வெறும்னே ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இப்படி வந்துடும். இப்படி இந்த மாதிரி சிம்பிள் உங்களுக்கு வந்து தெரியும், ப்ரிவியூ தெரியும். இந்த ப்ரிவியூ வந்து எங்கே உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் இது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணி மட்டும் இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிறது வந்து இப்படி மாறிடும். இங்கே இருக்கிற இந்த வரைஞ்சது வந்து இந்த பக்கம் வந்துடும். எனக்கு இங்கேயும் வரணும், இங்கேயும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரிஃப்ளெக்ட் டூலோட அந்த பாயிண்ட்டு இந்த சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஆப்ஷன் ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த எண்டுலேயே வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தெரியும். ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் பிடிச்சி நம்ம வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த இதில் வந்து அந்த பாதியில் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ கரெக்டாக வந்துருக்கும் பாருங்கள். இப்போ நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படியே நீங்கள் இந்த ட்ராக் பண்ணி இப்படி பண்ணாலும் இது ஒரு பகுதியாகவும் இது ஒரு பகுதியாகவும் தான் இருக்கும். உங்களை ரெண்டும் ஒன்றா அப்படி ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோல் G அழுத்துனீங்க அப்படின்னா குரூப் ஆகிடும். ஜஸ்ட்டு இப்படி ட்ராக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் சேர்ந்து குரூப் ஆகிடுச்சு. பின்னாடி இருக்கிறது வந்து நான் வந்து எனக்கு குரூப் ஆகக்கூடாது, முன்னாடி இருக்கிறது மட்டும் எனக்கு குரூப் ஆகணும். ஆக்சுவலாக ரெஃபரன்ஸும் சேர்ந்து இதோட குரூப் ஆகிடுச்சு. எனக்கு அது மாதிரி ஆகக்கூடாது. இந்த பிளாக் இது மட்டும்தான் ஆகணும்னா அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல எப்படி இந்த இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த இல்லுஸ்ட்ரேஷனும் வந்துருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ஆஃப் வந்து போட்டு இன்னொரு ஆஃப் அதே மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஒரு சின்ன எரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்திருக்கு, இந்த கோடு. ஸோ இந்த கோடை வந்து நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து அன்குரூப் பண்ணிடுங்க. அன்குரூப் பண்ணிட்டு இந்த கோடை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் இந்த எக்ஸ் டூல், அதாவது பேத் எரேசர் டூல் சொல்லியிருப்பேன், அதை வந்து அப்படியே கோடு போட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கோடு மட்டும் அழகாக வந்து உங்களுக்கு டெலீட் ஆயிடும்.
இந்த இடம் வந்து ரெஃபரன்ஸு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இதாகுது. இப்போ அழகாக வந்து இந்த பேத் எரேசர் வந்து நம்ம வச்சு இந்த அந்த லைனை வந்து நம்ம கரெக்டாக டெலீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல எப்படி வந்து ரெஃபரன்ஸ் இருக்கோ அதே மாதிரியே நம்ம இல்லுஸ்ட்ரேஷனும் வரைஞ்சாச்சு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல், ரிஃப்ளெக்ட் டூல். அடுத்தது வந்து நம்ம இதே மாதிரி ஒரு டூல் பார்ப்போம், யூஸ்ஃபுல்லான டூலை. ஆனால் என்ன கேட்டால் வந்து இல்லுஸ்ட்ரேட்டர் வந்து எல்லா டூல்ஸுமே எல்லா இதுவுமே தெரிஞ்சிருந்தால் தான் லைன் ஆர்ட் பண்ண முடியுன்றது கிடையவே கிடையாது. எந்த அளவுக்கு கம்மியான டூல்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து டிராயிங் போடுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வேகமாக போடலாம், நல்ல குவாலிட்டியில் போடலாம். எல்லா டூல்ஸும் வந்து நான் மனப்பாடம் பண்ணிவிட்டு நம்ம டிராயிங் வரையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து தப்பான ஒரு எண்ணம். ரொம்ப கம்மியான டூலில் நீங்கள் வந்து வரைஞ்சிங்க அப்படின்னா தான் உங்களால் வேகமாக வரைய முடியும், குவாலிட்டியாகவும் வரைய முடியும். சில டூல்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த தேவையில்லாத டூல்ஸ்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் அப்படி பண்ணீங்க அப்படின்னா டைம் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா இப்போ நான் சொன்னது இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் டூல்லாம் பண்ணிங்கன்னா டைம் ரொம்ப சேவ் ஆகும். இப்போ 1/2 hour 1 hour பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து இந்த ரிஃப்ளெக்ட் டூல் மூலிமா நீங்கள் வந்து 15 minutes 20 minutesல பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். இந்த மாதிரி டூல்ஸை வந்து செலக்ட் பண்ணி நம்ம அதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு ஸ்பீடு வரும், குவாலிட்டியும் வரும். தேவையில்லாத டூல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா டூல்ஸும் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த மாதிரி டிராயிங்லாம் போடுறது. ஓகேவா?